அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லெசன் 2 பார்க்கலாம். பைத்தனில் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைத்தன் வேரியபிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு யூஸ் கேஸ்க்கு தகுந்த மாதிரியும் நம்ம டேட்டா டைப்ஸ் சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டைப். டெக்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு டேட்டா டைப் ஆப்ஷன் பைத்தனில் இருக்குது. நியூமெரிக் டைப்ஸ். நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நியூமெரிக் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டேட்டா டைப்ஸ் ஆப்ஷன் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் டைப்ஸ். கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து டப்பிள், நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேஞ்ச். மேப்பிங் டைப். கீ வேல்யூ பேர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மேப்பிங் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிக்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செட் டைப்ஸ். கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த செட் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செட், ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லி 2 டேட்டா டைப் இருக்குது. பூலியன் டைப். ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பூல் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைனரி டைப்ஸ். பைனரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பைனரி டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பைட்ஸ், பைட் அரே, மெமரி வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட்டா டைப் இருக்குது. நன் டைப். ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ. ஒரு வேரியபிள் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நன் அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த வேல்யூவோட டேட்டா வந்து நீங்கள் டிசைட் பண்ணல, பட் ப்ரோக்ராமில் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த வேரியபிளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ, ஸ்ட்ரிங்கோ இல்லை இன்ட்டோ ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவீங்க. பட் வந்து உங்களுக்கு ஒரு வேரியபிள் பிளேஸ் ஹோல்டர் வேணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேமுக்கு நேராக நன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து இனிஷியலைசேஷன் மாதிரி. நீங்கள் அந்த வேரியபிளை லேட்டர் பாயிண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் வேல்யூ மிஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல கூட நீங்கள் நன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நன் வந்து ஆக்சுவலாக மெமரியில் இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. ஸோ அதனால் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நன் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற வேல்யூவை எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட டைப்பையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரிங். பைத்தனில் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா டைப்பும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதனால தான் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் 20 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதோட டைப்பை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பட் வந்து இந்த இடத்துல அதை இன்டிஜராக கேஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் சிம்பிளி அதோட டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எந்த காஸ்டிங்கும் பண்ணல. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து இன்டிஜர்னு காஸ்ட் பண்ணதுனால இன்ட் டேட்டா டைப்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதேமாரி இங்கே வந்து எதுவுமே காஸ்ட் பண்ணல, சிம்பிளி நான் எக்ஸோட டைப் என்ன அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நியூமெரிக் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நியூமெரிக் டைப்ஸில் இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 பார்த்தோம். அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு x is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிளாஸ் இன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் டைப் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் 20.5 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். அதை நான் பிரிண்ட் பண்ணி அதோட டைப் என்னங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 20.5 கிளாஸ் வந்து ஃப்ளோட், டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். x is equal to 1j. பைத்தனில் காம்ப்ளெக்ஸ் வந்து j அப்படிங்கிற கேரக்டர் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து 1j அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை, காம்ப்ளெக்ஸ் நம்பரை எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட டைப் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 1j அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அதோட டேட்டா டைப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் டைப்ஸ் பார்க்கலாம். சீக்வன்ஸ் டைப்ஸில் லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேட்டா டைப் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணலாம். ஸோ எக்ஸுங்கிற வேரியபிளில் ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், இப்படி தான் வந்து நம்ம லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங், நம்பர்ஸ்,
இல்லை மிக்ஸ்ட் ஆஃப் எனி டேட்டா டைப்ஸ் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி கூட நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட டேட்டா டைப் என்னென்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டப்பிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அகெயின் எக்ஸுங்கிற வேரியபிளில் ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ்குள்ளே அதே ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிற 3 ஸ்ட்ரிங்கை வந்து நான் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த வேரியபிளோட டைப் என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் டேட்டா டைப் பற்றி பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதோட டைப் என்னங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரேஞ்ச் 0 to 6 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. தென் அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரேஞ்ச் மோஸ்ட்லி நம்ம ஃபார் லூப், வைல் லூப் அந்த மாதிரி லூப்ஸில் யூஸ் பண்ணுவோம். லூப் கான்செப்ட் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கீ வேல்யூஸ் பேர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மேப்பிங் டைப் யூஸ் பண்ணலாம். இதில் டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து கீ நேம், அதோட வேல்யூ, கீ நேம், அதோட வேல்யூ, இப்படி தான் அதை டிஃபைன் பண்ணணும். இந்த டிக்ஷனரிக்குள்ளே ஒரு லிஸ்ட் கூட நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு சிம்பிளாக நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பட் வந்து நெஸ்டடான டிக்ஷனரி கூட நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதோட டைப் என்னங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா டேட்டா அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. அதோட டேட்டா டைப் டிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. செட் டைப்ஸ், செட் டைப்ஸில் செட், ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. செட்டும் கர்லி பிரேசஸ்குள்ளே தான் வரும். அப்படி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் செட்டோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நீங்கள் வந்து மோர் தென் ஒன் வேல்யூ என்ன அப்படின்னா, ஆப்பிள்னு இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். எகெயின் நம்ம ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று தான் வச்சுக்கும், ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதாவது டூப்ளிகேட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2 தடவை ஆப்பிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு தடவை தான் ஆப்பிள் வந்திருக்கு. ஸோ ஆப்பிள், பனானா, செரி அது மட்டும் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரோசன் செட். ஃப்ரோசன் செட்டும் சிமிலர் டு செட் தான். ஆனால் செட்டில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். செட்லேருந்து ஒரு வேல்யூவை டெலீட் பண்ண முடியும், இன்னொரு வேல்யூ ஆட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரோசன் செட்டில் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. அதுதான் செட்டுக்கும் ஃப்ரோசன் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம செட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்ப இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதோட டைப் என்னங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. எகெயின் ஆப்பிளை ரிமூவ் பண்ணிடுச்சு பாருங்கள். இதோட டேட்டா டைப் ஃப்ரோசன் செட். நெக்ஸ்ட்டு பூலியன் டைப். ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், இந்த மாதிரி 2 வேல்யூஸ். இந்த 2 வேல்யூஸில் எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் அது வந்து பூல் டேட்டா டைப் கீழே வரும். நம்ம இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதோட டைப் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வேல்யூ ட்ரூ, டேட்டா டைப் பூலியன். இதையே நம்ம ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபால்ஸ் ட்ரூன்னு டைப் பண்ணுறப்பே அதோட ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அகெயின் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி அதோட டைப் என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபால்ஸ், கிளாஸ் பூல். நன் டைப். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நன் டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு கொடுத்தா போதும். இதை பிரிண்ட் பண்ணி இதோட டைப் என்னங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட டைப் என்னங்கிறதையும் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பைனரி டைப்ஸான பைட்ஸ், பைட் அரே, மெமரி வியூ, இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.
நிறையா யூஸ் கேசஸில் பைனரி டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்காக 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து கிரிப்டோகிராஃபி அண்ட் ஹேஷிங், இன்னொன்று வந்து இமேஜ் ப்ராசஸிங். ஸோ எப்படி வந்து பைட்ஸ் டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். x இஸ் ஈக்குவல் டு b அப்படிங்கிறத வந்து ப்ரீபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்படி தான் வந்து பைட்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி அதோட டைப் பண்ணுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பைட்ஸ் ஆஃப் ஹலோ கிளாஸ் பைட்ஸ். நெக்ஸ்ட் பைட் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைட் அரே ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பைட் அரே டேட்டா டைப்பில் உட்காந்துரும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதோட டைப்பும் என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பைட் அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதோட டேட்டா டைப் பைட் அரே. நெக்ஸ்ட்டு மெமரி வியூ டைப். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெமரி வியூ டைப் ஆஃப் பைட்ஸ் ஆஃப் 5. இப்படி தான் வந்து மெமரி வியூ டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதோட டைப் என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மெமரி வியூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதோட டைப் என்னங்கிறதையும் அது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பைத்தனோட பில்டின் டேட்டா டைப்ஸை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.